இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. மார்னிங் வந்து லைவ் அனாலிசிஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த ஜோனுக்கு மேலே வந்தால் நம்மளுக்கு ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்டுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரேலி மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகும். அடுத்தது நேற்று டே, அதாவது ஃப்ரைடேவோடைய ஹை வரைக்கும் கூட நம்மளுக்கு ஒரு ரேலி ஆகலாம். பட் அதை நம்மளால் ஒரே ஷார்ட்டில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடாது. மைட் பி நம்மளுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அதில் பாதி தூரம் கூட நம்மளுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் சின்னதாக கன்சல்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நாளைக்கு நம்மளுக்கு அகெயின் ஃப்ரைடேவோடைய ஹை வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கே அந்த ஒரு ட்ரெண்டுக்கான ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எக்ஸாக்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்து இன்றைக்கி டோட்டலாக பார்க்கும்போது ஓரளவு 4 என்ட்ரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே அண்ட் டார்கெட் லெவல் இங்கே கம்ப்ளீட்டட் அண்ட் செகண்ட் என்ட்ரி எக்ஸாக்டாக இந்த லெவலில் எடுத்துகிட்டு டார்கெட் இந்த இடத்துல கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறமா தேர்ட் என்ட்ரிஸ் நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்க இடத்துல எடுத்தோம் அண்ட் டார்கெட் ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த் என்ட்ரி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் முடியும் போது ஒரு 2:10 அந்த மாதிரியான டைமிங்கில் ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து அந்த என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆச்சு. ஸோ எக்ஸாக்டாக இந்த கேண்டலில் ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ப்ரைஸ் நல்லாவே ஒரு ரேலி கண்டினியூ பண்ணி போனாங்க. கரெக்டாக. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்றைக்கி நல்லாவே ஒரு ரேலி அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது நாளைக்கும் இதே ரேலி வருமா அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்டில் அ டவுட். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரண்ட்டாக டிக்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்குது. அப்போது மார்க்கெட் டிக்ரீஸிங் ட்ரெண்டில் ஓவரால் ட்ரெண்ட் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி எப்போல்லாம் ஒரு புல் பேக் கிடைக்குதோ அந்த புல் பேக்கில் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அகெயின் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ்க்கு செல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரே நாள் ரேலி கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்துட மாட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ் என்ன பண்ணலாம், கன்சல்டேஷன்ஸ் குட்டி குட்டியாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக நம்மளுக்கு மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத.